பொங்கலுக்கு இந்த படம் வர ரிலீஸ்லாம் கிடையாது. பொங்கலுக்கு ஜனநாயகன் பராசக்தி தான் ரிலீஸ். குடியரசு தினத்துக்கா? பொங்கலுக்கு இல்லை, குடியரசு தினத்துக்கு பிளான் பண்ணியிருந்தாங்களோ? இல்லை, இந்த படம் இப்போ இந்த சீசன்லேயே வரதான் பிளான் இல்லை. ஆனால் வந்து டேட்டு ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் இருந்தாங்க. ஜனநாயகன் படம் வந்து தள்ளி போகுது, சென்சார் பிரச்சனையாகிடுச்சுன்னொடனே அந்த ஜனநாயகன் படத்தை வச்சுருக்க அந்த தேட்டர்லாம் காலியாக இருக்கு, நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக வேகமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு கமர்ஷியலாக போயிட்டுருக்கு. நல்ல கமர்ஷியல் கிட்டு போயிட்டுருக்கு. அதில் தான் வந்து ஜீவா வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாரு. 2 குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணி 2 குடும்பத்துக்கு பாதகம் இல்லாமல் ஓட்டுகளை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன மலையாள படங்கள் நமக்கு தெரியும், அப்படி தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு கதையாக பண்ணி ஒரு படம் பண்ணிடுவாங்க. அதே பேட்டர்னில் தான், மலையாள படத்தினுடைய பேட்டர்னில் தான் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு படம் பெருசாக போயிட்டுருக்கு, நல்லாவே போயிட்டுருக்கு. அதில் அவர் பேசின டைலாக் தான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு விமர்சனமாச்சு. ட்ரெய்லர்லேயே அந்த டைலாக் இருந்துச்சு. அதாவது மாண்புமிகு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து அந்த கரூர் சம்பவத்தப்போ பேசின ஒரு டைலாக், ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னோம், யாரும் கேட்கலையே, இப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களான்னு அவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய குடிமகன் அதை கூட விட்டுருங்க, ஒரு மனசாட்சி உள்ள மனிதனாக அந்த இடத்துல பேசுகிறார். இதுதான் சொன்னோம், ஃபாலோ பண்ணலையே அப்படின்னு அவர் பேசுகிறாரு. எமோஷனல் ஆகி அவர் பேசிக்காக ஒரு எமோஷனலான ஆளாக இருக்கார். பல இன்டர்வியூஸில் அவங்க அப்பாவை பற்றி பேசினா அழுதுறாரு, அவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறப்ப அழுதுறாரு. அப்படி சில பேர் டக்குன்னு அழுதுருவாங்க, டக்குன்னு கண் கலங்கி. எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் உங்கள் அப்பாவை பற்றி பேசுகிறப்ப கண் கலங்கிறாரு, ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுறாரு. அப்புறம் பேசிக்காகவே அவர் வந்து ஒரு எமோஷனலான ஆளாக இருக்கிறதுனால அவர் கண்ணு முன்னாடி சின்ன சின்ன குழந்தைகள், தாய்மார்கள், குழந்தையை விட்டுட்டு அம்மா இறந்த பேருக்கு, அம்மா விட்டு குழந்தை இறந்து கிடக்குது. ஏங்க அந்த இடத்துக்கு நம்ம யார் போயிருந்தாலும் அழுதுருப்பாங்க. இதை வந்து கிண்டல் பண்ணி ஒரு படத்தில் ஒரு காட்சியாக வைக்கிறேன்னா உன்னுடைய மண்டையில் என்ன இருக்கும், எவ்வளோ ஆணவம் இருக்கும் மண்டையில், வக்கிரம். ஒரு நீ அந்த இடத்துக்கு போய் தான் உங்களுக்கு தெரியும். நீ எங்கே போன ஆறுதல் சொல்லியிருக்கியா ஒரு வார்த்தை? அந்த 41 குடும்பத்தில் ஒரு குடும்பத்துக்காக நீ ஏதாவது ஒரு 5000 ரூபா உதவி பண்ணியிருப்பியா? கிண்டல் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சியை வச்சு அதை வந்து அந்த தற்கொலை கூட்டம் வந்து விளங்காமல் பண்ணிட்டு இருக்குன்னா, ஒரு திரைப்படத்தில் அது ஒரு காட்சியாக வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய உள்நோக்கம் என்ன? நீங்கள் என்ன நோக்கத்தோட பண்ணுறீங்க? உங்கள் மனதில் என்ன வக்கரம் இருக்குது, எவ்வளோ அழுக்கு இருக்குது? ஒரு மனிதன் கிறந்து போன, சரி அவர் நடிப்பாகவே இருக்கட்டும், அது அரசியலாகவே இருக்கட்டும், நீ அதை கிண்டல் பண்ணுவீங்க. அப்போ அதை கிண்டல் பண்ண வக்கரம் என்ன இருக்குது? பாயிண்ட் ஆஃப் வியூலே வரலாம். அவர் செஞ்சதே தவறுன்னு ஒரு அரசியலுக்காக பண்ணுறாருன்னு வச்சாலுமே அதை கிண்டல் பண்ணுற அளவுக்கு போறீங்கன்னா மனது எவ்வளோ வக்கரமான மனது.